பிப்ரவரி 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் சந்திரா மேடமோட சார்பாக நம்ம இன்றைக்கி சாப்பாடு கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ந்து 5 நாளைக்கு மேடமோட சார்பாக கொடுக்க போகிறோம். மேடம் வந்து இது வந்து 38வது மாதமாக மேடம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நம்ம 250 சாப்பாடு பேக் பண்ணோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துட்டோம். மீதி 190 சாப்பாடு வீரற்ற நபர்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம். அதில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு சாப்பாடு வேணுங்கிறது சொல்லிடுவாங்க. இன்றைக்கி கோயிலில் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஏன்னா ஐயப்ப சீசன் முடிஞ்சிருச்சு, கூட்டமும் கோயிலில் கம்மியாகிடுச்சு. உங்களுக்கு சாப்பாடே தொடர்ந்து 2 நாளாக சாப்பாடே வரலையா. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் சந்திரா மேம். நிறைய உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அது நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். டபுள் சில்வர் பாயில் கவர், பிளாஸ்டிக் கவர் கிடையாது. 2.5 கிலோ கவரில் நம்ம பேக் பண்ணுறோம். 700 கிராம் சாப்பாடும் 150 கிராம் பொரியலும் வைக்கிறோம். தங்கச்சி நல்லா இருக்காங்களா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? மேடம் ஆமாம், அவங்களே தான் தராங்க. ஆமாம் மேடம், அந்த பாப்பா கொண்டு வந்து நீங்கள் கொடுக்குற சாப்பாடு தான் கொடுக்குது, நாங்கள் சாப்பிட்டு இருக்கிறோம். காலேருந்து சாப்பாடு வந்துச்சா இல்லையா தாத்தா? காலையிலேருந்து சாப்பாடு வந்துச்சா இல்லையா? இன்னும் வரல. இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஐயப்ப சீசன் முடிஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஐயப்ப பக்தர்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த கடையெல்லாம் எடுத்துருவாங்க, கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. கோயிலே வலிச்சு போட்ட மாதிரி இருக்குது. எவ்வளோ கூட்டம் இருக்கும் மேடம். சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் கொடுக்குற உணவு ரொம்ப நல்லா இருக்குது. தாத்தா தாத்தா சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குது. சரி, சாப்பாடுலாம் நல்லா இங்கே பாருங்க, நான் 2000 ரூபா கொடுத்து சமைக்கிறேன். அதனால தான் கேட்குறேன். சாப்பாடு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஓ, நான் மாஸ்டர்கிட்ட சொல்லிடக்கூடாது, நல்லா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஆமாம், சரி சரி. நல்லா சமைக்கிறாரா? சரி. பாரு, 200 சாப்பாடு கொண்டு தங்கச்சி தங்கச்சி சாப்பிடுவாங்களா? அந்த அம்மா கொடுத்துதா கொண்டா. பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்களாம் திருப்தியாக சாப்பிட்ணும். சரி தாத்தா, அதுவே போதும், அதுவே போதும். சரி சரி. அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டுமா, அவங்க சாப்பாடு சூப்பராக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு மாஸ்டர்கிட்ட. சாப்பாடு நல்லா இருக்குதுங்கிறாங்க. சரி சொல்லிடுறேன். பேரன் ஸ்கூலுக்கு போயிட்டான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சுத்தமாக சாப்பாடே வரலையா, ஒரு டீ கூட உங்களுக்கு வரல அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, இன்னொரு சாப்பாடு வேணும். அந்த பாட்டிக்கு இன்னொரு சாப்பாடு கொண்டு வாங்க. சந்திரா மேடமா கொடுக்குறாங்க. ஆமாம் பாட்டி, அவங்க தான் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்களா? ஆமாம். நல்லா இருக்கணும், வீடோடி வாழலாம். சிங்கப்பூர் சந்திரா மேடம், சாப்பாடை கொடுத்ததுக்கு நன்றி. நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் சாமி. சாப்பாடே வரலைங்களா? இப்போ தான் வந்துருக்கு. நாங்கள் கொடுத்தது தான். நீங்கள் கொடுத்தது தான். சரி சார். நீங்கள் கொடுக்குற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது சாமி. நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். சிங்கப்பூர் சந்திராம்மா. சிங்கப்பூர் சந்திரா மேடம், சாப்பாடு நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி. நீங்கள் சாப்பாடே காலையில் இருந்தால் எதுவும் வரலையும், இந்த சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்திருக்கு. சந்தோஷங்க. சந்திரா மேடம் நல்லா இருக்கணும் சாமி. என்ன புதுசாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம்? கொடுத்தாங்க, வாங்கி கொடுத்தாங்க, வாங்கி போட்டுக்கிட்டீங்களா? சாப்பாடு ஜாமக்காலமெல்லாம் கொடுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் எங்களுக்கு நீங்கள் அந்த அன்னைக்கு வந்திருக்க மாட்டீங்க பாட்டி. சிங்கப்பூர் சந்திரா குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். எங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் குடும்பத்தோடு நல்லா. நம்ம கோயிலுக்கு வர பக்தர்களும் கேட்பாங்க, நம்ம சாப்பாடு மட்டும் இல்லைன்னு சொல்கிறதில்ல. சாப்பாடு கொடுத்ததுக்கு அன்னதானத்திலே சிறந்தது அன்னதானம், தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லா இருக்கு. எல்லாம் வாங்கிட்டு கொடுங்க, கோயிலுக்கு வந்துடும். இவங்கள கோயிலுக்கு வந்த பக்தர்கள். நல்லா இருக்கீங்களாண்ணா? ஆண்டவன் பிரசாதத்தை நல்லபடியாக வச்சுருக்கேன். சரி சரி. ஒவ்வொன்றும் ஆண்டவனுடைய அருள். இன்னைக்கு ஆண்டவன் உங்களுக்கு குறையெல்லாம் வச்சுருப்பான். நமச்சிவாயா. ஒவ்வொரு பொருள் எந்த பொருள் கொடுத்தாலும் சரி ரொம்ப சந்தோஷம். வச்சுட்டு அருமையாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் கொடுங்க, நல்லபடியாக உங்களை ஆண்டவன் எந்த குறையில்லாத நோய் நொடியில் உங்களை வச்சுருப்பான். ஒன்றுமே
நிறைய பேர் வந்து மேடம்க்கு வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினப்பாங்க. அப்படியே நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சோன்னா வீடியோவே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடிடும். சாப்பாடு கொடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு போயிடுது. யாருக்குமே சாப்பாடு வரல, எல்லாம் தர்மம் எடுத்து இருக்கிறவங்க வந்துட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் சந்திரா மேடம் நல்லா இருக்காங்க. நன்றிங்க நன்றிங்க. சாப்பாடு அருமையாக இருக்குது. நன்றிங்க நன்றிங்க தாத்தா. பசியில் பேசவே முடியல அவரால். ஹலோ தாத்தா, குளிர்தா? பயங்கரமான மழை. மழைக்கு எங்கே ஒதுங்குனீங்க? அடடா, எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் அடாடாடா. சிங்கப்பூர் அம்மா தானே கொடுக்குறது. ஆமாம் தாத்தா, அவங்களே தான். சந்திரா மேடம் தான் தராங்க. அம்மா சந்திரா மேடம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும், பசியோடு இருந்தோம். எங்களுக்கு சாப்பாடு வந்துடுச்சு. காலேருந்து சாப்பாடு வரலையா தாத்தா? எதுவுமே வரல, ஒன்றுமே வரல. அடாடாடாடா, அதைத்தான் சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட, கோயிலில் போய் சாப்பாடு கொடுங்க. அடாடா, நேற்று வரலையா? சந்திரா மேடத்துக்கு நேற்றுலேருந்து சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருந்தோம். நீங்கள் சாப்பாடு இந்த வயிறு நிறைய கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஆயுஷ் கூட திருப்தியாக உங்களுக்கு சிவன் அறிவு கொடுப்பேன். நீங்கள் கொடுக்குற உணவும் சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. நன்றி தாத்தா, எங்களுக்கு அதான் வேணும். எதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஐயப்ப சீசன்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் கோயில். நல்லா கழுவிட்டு சுத்தமாக இருக்குது. இல்லாட்டி அங்கே இங்கேயும் குப்பை அது இதுன்னு. மாதமாக 3 வருஷமாக அவங்கக்கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கிறேன். குளிருக்கு போர்வெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பாடு எப்பயும் வந்து கொடுப்பாங்க. அவரை சார்ந்தவங்க எல்லோரும் நலமோடு வாழணும். நன்றிங்க நன்றிங்க. ஒரு மேடம் சந்திரா மேடம் அவர்கள் பெருமை செஞ்சுருக்காங்க அன்னதானம். எப்படி அவங்க தான் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? வரலையா? சரி, சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச புளியோதரை சாப்பாடு. அன்னைக்கு கேட்டிங்களே ஒரு நாள். சரி பாய். எங்கே போகிறீங்க நடந்து? சரி, சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பாடே வரலையா நேத்தியிலேருந்து? அடாடாடா. சந்திரா மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லார் மனசுலேயும் அவ்வளோ பதிவாயிட்டாங்க மேடம். ஹாப்பியாக இருக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க சந்திரா மேடத்துக்கு நிறைய கொடுக்கணும்னு. நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் மேடம். சரி, போயிட்டு வரட்டுமா? சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களா? போகிறேன். என்னது பெட்ஷீட்டுங்களா? ஐயா தருவோம், வாங்கி அரேஞ்ச் பண்ணி தருவோம். நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு கை? வாங்கி ஐயா கை என்னாச்சு? ஒரு வாய் பேச மாட்டாரு. என்னாச்சு? பச்சாவா? வாங்கிக்கோங்க தாத்தா. இப்போ நம்ம கோயில் பின்பகுதியில் சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் சந்திரா மேம். எங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நன்றி. அத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு தங்கியிருக்க வந்தவங்க வந்து சாப்பாடு வீட்டிலேருந்து பார்சல் பண்ணவங்க 1-2 பேருக்கு கொடுப்பாங்களாம். அதுவுமே வந்துட்டு சில சாப்பாடெல்லாம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு கோயில் ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க. நிறைய பேர் கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்றாங்கன்னு. வச்சுருங்க தாத்தாக்கு, எம்ஜிஆர் தாத்தாக்கு 2 வச்சுருங்க. காலையில் சாப்பாடு இல்லாத இருந்தால் சாப்பாடு வந்துடுச்சு. பொறுத்த அம்மாளுக்கும் கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம். நன்றி, வாழ்க்கை. மேடம் அவர்களுக்கும் இப்போ காலையில் சாப்பாடு இல்லை, இப்போ கொடுத்துருக்கு, நம்ம கொடுத்துருக்கு. உங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும். என் குடும்பம் நல்லா இருக்கணுமா? நன்றி. சிங்கப்பூர் சந்திரா மேடம் சங்கமேச ஆயில் நல்லா இருக்கணும், குடும்பத்தோட. இப்போ அம்மாவுக்கு குடும்பத்தோடு நல்லா இருக்கணும். சாப்பாடு கொடுத்துக்க ரொம்ப நன்றி. குடும்பம் நல்லா இருக்கும், செல்வாக்கு இருக்கும், குடும்பம் மேலேறும். நல்லா இருக்கும். இந்த கண்ணாடியை கலட்டுறதில்ல. கண்ணாடியே ஆபரேஷன் கண்ணாடி காட்டுவேன். சரி, பூச்சி விழுந்துச்சுன்னா. ஆமாம், கரெக்ட் போட்டுக்கோங்க. ஆமாம், அதுக்காக தான் மேடம் வாழ்க சாப்பாடு கொடுத்து நான் ரொம்ப நன்றி.
சிங்கப்பூர் சந்திரமலை சாப்பாடு கொடுத்தா நன்றி. லட்சுமி நகர் பாலத்துக்கடியில் உள்ளவங்க. நேற்றெல்லாம் பயங்கரமான மழைங்க, சரியான மழை. திடீர்னு ஒரு மழை பெஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம். தண்ணி நிற்கிதா அவங்க ஏரியாவில், நல்ல மழை. அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அது காப்பாற்ற மாட்டோம். மேடம் அம்மா நன்றி. சிங்கப்பூர் சந்திரா மேடம் மகராசியா நல்லா இருக்கணும் தாய், எல்லாருக்கும் மகராசியாக இருக்கணும் தாய். ஒரு சந்திரா மேடம் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருங்க சாமி. சந்திரா மேடம் தானம் பண்ணதுக்கு தெரிஞ்சிருக்கு செல்வாக்கா வாழ்க்கை சாமி. லட்சுமி நகர் பாலத்துக்கடியில் வந்திருக்கிறோம். முகாமுக்கு போயிருக்கிறாங்க. நேற்று வந்து நல்ல மழை, சாரலோட பயங்கரமான மழை. தொழுநோயாளிகள் மையத்துக்கு 60 சாப்பாடு கொடுத்துட்டோம். மீதி 190 சாப்பாடு வீடற்ற நபர்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேடமோட சார்பாக. மேடம் 38வது மாதமாக கொடுக்குறாங்க. மிஸ்ஸஸ் சந்திரா மேம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டுறேன். மேடமால் கிட்டத்தட்ட 1200 பேருக்கு மேலேயே சாப்பிட்றாங்க. அத்தனை பேர் பிளெஸ்ஸிங்கும் மேடமுக்கு கொடுக்கணும். இங்கே ஒரு டெலிவரி நடந்திருக்குது முந்தா நாள். அந்த குடிசை மாதிரி போட்டிருக்காங்களே, அதுக்குள்ளே தான் குழந்தையும் அம்மாவும் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் டெலிவரி இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. தொடப்பம்பின்ற பகுதி லட்சுமி நகர் பாலத்துக்கடியில் கொடுத்துட்ருக்கோம் மேடமோட சார்பாக. இந்த பாட்டியை இவங்க குடும்பமெல்லாம் ஆந்திரா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னே அந்த பாட்டிக்கு தெரியலையாம். இன்றைக்கி நம்ம புளியோதரை பண்ணியிருக்கிறோம். நிறைய பேர் வாய்க்கு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்றோம். ஆமாம், வஉசி பார்க்கு அந்த சைடு. கிட்டத்தட்ட இவங்களாம் ஒரு நாளைக்கு பாலத்துக்கடியிலேருந்து கிட்டத்தட்ட 50 ஃபோன் பண்ணுவாங்க. டெய்லியுமே சாப்பாடு கொண்டு வாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு. $700 கிராம் சாப்பாடும் 150 கிராம் பொரியலும் வைக்கிறோம். ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்லேருந்து நம்மளோட ஃபுட்டை செக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. வேலை கிடைக்கலையா இன்னும்? செருப்பை கழட்டி விட்டு வாங்குறாங்க. வேலை இல்லை, கிடைக்கல, இது வரைக்கும் கிடைக்கல. இவங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தங்கியிருந்தாங்க. மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? இந்த வருஷம் ஆகிடும். சரி 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 சரி. கடைசி சாப்பாடு இங்கே கொடுக்குறோம். பெட்ஷீட்டுங்களா ஐயா? சரி தரோம், கொண்டு வந்து. சரி, ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓரமாக எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது. நம்ம வந்து 4 ரோடு குமராபாளையம் வந்திருக்கிறோம். அண்ணன் அன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க. உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரமாக வேலை இல்லையா? நம்ம ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து ஒரு 10 சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க, ரெகுலராக சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவங்க வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருக்கிறாங்க பூந்துரைங்கிற இடத்துல. பூந்துரை கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 70-80 கிலோமீட்ரு.
எல்லா வேலைகளும் செய்வாங்க. இவங்களுக்குலாம் 2 சாப்பாடு கேட்டால் கொடுத்துருவோம். இங்கே 57 சாப்பாடு கொண்டு வந்திருக்குறோம் இவங்களுக்கு. ஏன்னா மறு வேலைக்கு வச்சுப்பாங்க, வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. வாங்கிக்கோங்க, 2 கொடுத்துருவோம், ஏன்னா வீட்டுக்கும் கொண்டு போவாங்க. மேடமோட சார்பாக 2வது நாள் கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு கொடுக்க வந்துட்டோம். இங்கே சாப்பாடு வேணும்னு நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே வந்துட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு. இவங்களுக்கு 9:30 தான் பஸ் வரும், ஸ்கூல் பஸ் வரும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ மேம், ரொம்ப ஹாப்பி. சாக்லேட் கொடு. நம்ம மேடமோட சார்பாக 2வது நாள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். சிங்கப்பூர்லேருந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி 250 சாப்பாடு நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம பேக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். தேங்க்யூ சொல்லுங்களா, தேங்க்யூ. எவ்வளோ குட்டி கை பாருங்களேன். 60 சாப்பாடு தொழுநோயாளிகளை மையத்துக்கு கொடுத்துட்டோம். இங்கே ரவுண்ட் பண்ணி நம்ம 200 எக்ஸ்ட்ரா 10 நம்ம வீட்டில் இருந்து பேக் பண்ணோம். நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு எடுத்து கொடுமா. டக்கு டக்குன்னு எடுத்து கொடு. சாக்லேட் சைஸ் தான் அவ குட்டி கையே இருக்கு. அம்மா சாக்லேட் வாங்கிக்கோ பாப்பா. எல்லாருக்குமே இருக்கு மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சாக்லேட் எல்லாருக்கும் எடுத்து கொடுமா. சாக்லேட் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுமா. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்வீட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான். பின்னால் இருக்கு. हरु बात करवानु ये केम रे हरु
சரி என்னாச்சு என்னாச்சு ஏன் ஒரு வாரம் 3 சாப்பாடு வாங்குறேன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கும் சரி அங்க போயிருக்குது வரல அப்படின்னு சொல்றேன். சரி 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 அது அம்மா தாத்தாவுக்கு சாக்லேட் கொடுமா. ஆதி கெஞ்சி நீனோ கெஞ்சி சாக்லேட் சாக்லேட் கொடு நீனோ தாத்தா. அம்மோ அம்மோ சாக்லேட் தாத்தா கொடு. பாப்பா தூங்கி இருக்கட்டும் நீனோலா அண்ணா இன்னொரு பைக் சாப்பிடு. சாக்லேட் கொடுத்துருமா. சரி இந்த குழந்தைங்களோட லைஃப் பல முறை நம்ம காமிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் காட்டும்போது அவ்வளோ மனசு வலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர். சாப்பிட்டீங்களா? இப்போ தேங்க்யூ செல்லம். சரி சாப்பாடு எப்படிமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கா? சரி சரி. சிங்கப்பூர் அத்தைக்கு தேங்க்யூவா செல்லம். மேம் எவ்வளோ அழகாக சொல்கிறா. எல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. நான் வந்தோடனே வந்துட்டீங்களா? இன்னைக்கு குழந்தைங்களுக்காக நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கிறோம். நிறைய மஷ்ரூம் போட்டு நல்லா இருக்கா? நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். 500 கிராம் தான் குழந்தைங்களுக்கு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. 600 கிராம் 150 கிராம் மஷ்ரூம் ஃப்ரை மாதிரியே உள்ளே வச்சுருக்குறோம். இந்த துணியெல்லாம் எதுக்கு அக்கா? டுப்டி டுப்டினா போத்துருக்கு பெட்ஷீட்டு. ஆடாடாடாடா. இதுதான் இந்த குழந்தைங்களோட வீடு. இதை போத்திக்கிறதுக்காக. வேலைகள்லாம் எதுவுமே இப்போ இல்லவே இல்லை. ரொம்ப வேலை இல்லாமல் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. சாக்லேட் வாங்கிட்டு போங்க. சாக்லேட் எடுத்துக்கணும். தேங்க்யூ. சிங்கப்பூர்லேருந்து சந்திரா மேடம் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. தேங்க்யூ சொல்லுங்களா. சாப்பாடு வாங்கிக்கோங்க. இப்போ சாப்பாடும் குழந்தைங்களுக்கு சாக்லேட்டும் வச்சு கொடுக்குறோம். பிப்ரவரி 7ஆம் தேதி மேடமோட சார்பாக 2வது நாள் கொடுக்குறோம். எல்லா குழந்தைங்களும் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இங்கே சாப்பாடு தேவைன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் பெரியவங்க வந்து ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்னு நேத்தையிலேருந்து ஃபோனு. இன்றைக்கி நம்ம 250 சாப்பாடு பேக் பண்ணோம். மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி 50 சாப்பாடு மட்டும் நம்ம தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துருக்குறோம். சாக்லேட் கூட டக்கு டக்குன்னு எடுத்து கூட. மீதி குழந்தைங்களுக்கு கொடுக்க இங்கே கொடுத்துட்டு அப்புறம் மேலே கொடுக்க போகிறோம். 2 பகுதியாக பிரிஞ்சுருக்குறாங்க. ரொம்ப பெரிய குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் சத்துணவு கொடுப்பாங்க. ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்னாங்க. குழந்தைங்க 2 வேளை வச்சுப்பாங்க அந்த சாப்பாடை. நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். 3 கிலோ வந்து சில்வர் பாயில் கவரில், பிளாஸ்டிக் கிடையாது, சில்வர் பாயில் கவரில் நம்ம பேக் பண்ணுறோம். 500 கிராம் தான் சாப்பாடு ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து 600 கிராம் சாப்பாடு வைக்கிறோம். 150 கிராம் பொரியல். பேபிக்கு ஒன்று கொடுமா. பேபிக்கு ஒன்று கொடு. சாக்லேட் பேபிக்கு ஒன்று கொடு. சும்மா கொடுக்க வேணாம், சாக்லேட்டோடு கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்துட்டு எதிர்பார்க்குறது தான். இப்போ பயங்கரமான பனி டைம், அதனால தான் 1, 2 இந்த மாதிரி சாக்லேட் கொடுக்குறோம். ஆனால் இருந்தாலும் அவங்க அதை தான் லைக் பண்ணுறாங்க. என்னாச்சு இகன்? இப்போ இகனுமே வந்துட்டு இங்கே சாப்பாடு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகணும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7:40 ஆகுது.
கொடி விழாவுக்கு போயிருக்கிறாங்க 2 பேரும். சரி சரி. இன்னொன்று கொடுத்துருங்க சாப்பாடு. சாக்லேட் இன்னொன்று கொடுத்துருமா. पैसा भी जाना जाता है वो अंदर कोली ना निकल जाता है दतरा वाला देते ये ताई है बांध दिया काफी ना किया बांध दिया ये बातें ऐसे लाया लोगों ने पास सीट पे लाया तो बांधवा पास है என்ன சொல்கிறாங்க மைக்கில்? சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓ, பாப்பாவுக்கு கொடுமா, சாக்லேட் கொடுமா. 2 கொடு. ஓகே. அந்த மேம் அவங்களோட பியோர் ஹார்ட்க்கு லவ் யூ. 2வது நாள் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். மன திருப்தி, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல. கிட்டத்தட்ட ஒரு 15-20 டைம்ஸ் வந்துட்டு கால் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களாம் வந்து வாங்குறாங்க குழந்தைங்களுக்காக. எப்போயுமே அவங்க சொல்கிறது முக்கியத்துவம் கொடுக்குறது அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது அவங்களோட பேரண்ட்ஸ். அம்மா சாக்லேட், அண்ணா சாக்லேட் வாங்கிட்டு போங்க. மேம் நன்றி மேம், உங்களோட பியோர் ஹார்ட்க்கு லவ் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் குழந்தைங்களுக்காக ஒரு 30 சாப்பாடு இங்கே வந்து பெரியவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டு போகிறோம். குழந்தைங்க எழுந்திரிச்சு வந்ததுமே அவங்க கொடுத்துருவாங்களாம். அந்த அக்காவுக்கு சாக்லேட்டு. ஆ ஈரோடு வஉசி பார்க்கில் நம்ம சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேடமோட சார்பாக 3வது நாள். மொதல் நாள் கோவிலில் கொடுத்தோம், 2வது நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறோம், 3வது நாள். இன்றைக்கி நம்ம 230 சாப்பாடில் 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கும் மீதி சாப்பாடு வீடற்ற நபர்களுக்கும் கொடுத்துட்ருக்கோம். சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம், ஏன்னா மறு வேலைக்கு வச்சுப்பாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறோம். அந்த குரூப்பில் வந்துட்டு எந்தெந்த இடத்துல தான் சாப்பாடு தேவைன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல சாப்பாடு தேவை இருக்கிறது. அப்புறம் போலீஸாரும் சொல்லுவாங்க, இந்த இடத்துல சாப்பாடு இன்றைக்கி கொடுத்துருங்கப்பா, கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. மேம் உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. தேங்க்யூ மேம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். வஉசியில் கொடுத்துட்டு நம்ம வந்து லட்சுமி நகர் பாலத்துக்கு அடியில் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அப்படியே ஈரோடு ஃபுல்லாக வாங்கிட்டிங்களா? சைடில் இந்த சைடில் அந்த தாத்தா இறந்துருக்காராம், இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. எந்த இடத்துலங்கம்மா இறந்துருக்காங்க? லாஸ்ட்லையா? எப்போ இறந்தாரு? அடடா, லாஸ்ட்லையா? இந்த போய் பார்க்குறோம். அந்த லாஸ்ட்டில் நம்ம ரெகுலராக பார்க்குற தாத்தா தான் இறந்துட்டாரு. லட்சுமி நகர் பாலத்துக்கு அடியில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். டெலிவரியான பொண்ணுக்காக அந்த ரூம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. இங்கே பாலத்துக்கு அடியில் தான் டெலிவரியே நடந்துச்சு. எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் போயெல்லாம் டெலிவரி பண்ணுறதே இல்லை. டெலிவரியான அடுத்த 1 மணி நேரத்துலேயே நார்மலாக அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாப்பாலாம் அந்த பாலத்துக்கு அடியில் தான் பிறந்தா. அந்த அக்காவுக்கு பாத்திரம் வளர்க்குற அக்காவுக்கு
நேற்று இந்த சைடு பாம்பு அடிச்சிருக்கிறாங்க, ஒரு 25 கிலோவுக்கு மேலே நிறைய பாம்புகள் வரும். அந்த குழந்தைங்கள வச்சுட்டு அது ஒன்று தான் ரொம்ப சிரமம். நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தொடப்பம் வந்து சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துலலாம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு தொடப்பத்துக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கிடைக்கும் அவங்களுக்கு. என்ன தாத்தா, அவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறாரு. அவ்வளோதான், 10 ரூபா தான் கிடைக்கும். இப்போ ஒரு வேளை மீல்ஸே 150 ருபீஸ் ஆயிடுச்சு. ஒரு டீயோட ரேட்டு 20 ருபீஸ் ஆயிடுச்சு. விலைவாசிகள்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு. அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குது. இங்கே ஜிஹெச்சில் டெலிவரி பார்க்கறதா இருந்தாலும் ஆதார் கார்டு இதெல்லாம் வேணும். ஏன்னா இவங்கக்கிட்ட இருக்காது. கொடுத்துருங்க, 2 கொடுத்துருங்க, இன்னொன்று கொடுத்துருங்க அவங்க மனைவிக்கு. வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தர்மம் எடுக்காமல் மார்க்கெட்டுக்குள்ளே துளசி எடுத்து ஏதோ கை செலவுக்காக ஆயிக்கிறோம்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. சந்திரா மேடம் தராங்க. சந்திரா வெளிநாடு. சந்திரா மேடம் பொண்ணு 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 ஆமா, சந்திரா பொண்ணு தானே? சந்திரா பொண்ணு தான். ஆமா, சந்திரா ஓவர் பனி. பாட்டிகள்லாம் நிறைய பாட்டிகளுக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து தான் தராங்க சந்திரா மேடம். சிங்கப்பூர்ல இருந்து சந்திரா மேடம் தராங்க. சாப்பாடு வியாபாரம் அன்னதானம் கொடுக்குறாங்க. சிங்கப்பூர் சந்திரா நல்லா இருக்கும். 100 ரூபாய் தங்க சாப்பாடு கொடுத்தாங்களா? கார்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி, எங்க சாப்பாடு ருசியா இருக்குன்னு சொன்னீங்களா? அடாடாடா, தேங்க்யூ தேங்க்யூ. அந்த கார்ல கொடுத்த சாப்பாடு நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? ம், 4 பட்டம் இந்த நாய் வயிற்றான்னு கொடுத்தாங்க. அதே போட்டு உங்களுக்கு 2 சாப்பாடு இப்போ தின்னு அப்புறம் தின்னு. அப்ப நம்ம சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அருமையா இருக்குது. நன்றி பாட்டி. அட்டா அருமையா ஆண்டவன் அருமையா இருக்குது. ஆண்டவன் சச்சி அருமையா இருக்கா? அதான் பாட்டி வேணும். சிங்கப்பூர் சந்திரா, சிங்கப்பூர் சந்திரா அப்படிலாம் நல்லா இருக்கும். வாய் நிறைய வெத்தலை, லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி. சிங்கப்பூர் சந்திரா நல்லா இருக்கும். சிரிப்பை பாருங்களேன். சிங்கப்பூர் மேடம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும். கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். வயசான நேரத்தில் பெற்றவங்களை கைவிடாதீங்க. பாவம், அவங்க அவரால் நடக்கக்கூட முடியல, முட்டியே வளைஞ்சு போய் இருக்குது. அவர் என்ன வேலைக்கு போவார்? எல்லாருக்குமே தர்மம் கிடைக்கிறது கிடையாது. முட்டியே வளைஞ்சு போயிருக்கு பாருங்க அவருக்கு. அன்னதானம் கொடுக்குறாங்க.
பிரசித்தி பெற்ற ஈரோடு சிவன் கோவில். எழுநூறு கிராம் சாப்பாடு, 150 கிராம் பொரியல் வைக்கிறோம். இன்றைக்கி பேக் பண்ணியிருக்கிறது 3 கிலோ சில்வர் பாயில் கவரில். இவங்கெல்லாம் பூந்துறை குரூப்பு. பிடிச்சி வந்துட்டியா? சரி, இங்கே வந்துட்டிங்களா கோவில்? ஈரோடு மாரியம்மன் கோவில் முன்னால் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி 230 சாப்பாடு பேக் பண்ணோம். 60 சாப்பாடு தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்லை மேடம், இந்த மாதம் தொழுநோயாளிகள் மையத்துக்கு 100 வெள்ளி இந்தியா காசு 6000 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு போலீஸார் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. எங்கெங்கே சாப்பாடு தேவை, யார் யாருக்கு தேவை, எந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு முதற்கொண்டும். நல்லா இருக்கீங்களா? ஏன் என்னாச்சு, என்ன பண்ணுது? எனக்கு தெரிஞ்சு இவங்களை நான் ஒரு 7 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் இதே இடத்துல தான். சந்திரா மேடம் வணக்கம். யார் சாப்பாடு கொடுத்தாலுமே சந்திரா மேம் தான் கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் அன்னைக்கு வேலைக்கு இந்த இடத்துல நிற்கிறவங்க. தொடர்ந்து ஒரு வாரமாக வேலை இல்லையா. நம்மளோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, டெய்லியுமே நைட்டு 7 மணி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு திரும்பி போகிறாங்களாம். சாப்பாடு இருந்தால் கொடுப்பா அப்படின்னாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் இங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் இன்னொரு வெளிநாட்டு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் காதில் தோடு அதெல்லாம் போட்டிருக்காங்களே, அதெல்லாம் கோல்டா அப்படின்னு. இல்லை, அது வந்து கவரிங், எல்லாமே கவரிங் தான். எல்லாம் 50 வாங்கி போட்டிருப்பாங்க. அதான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்போ கிடைக்கிது. 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கிது. கோல்டு மாதிரியே இருக்கும். நானுமே நிறைய பேர்ட்ட கேட்டுட்டேன், நாங்கள் ஏமா தங்கம் போட்டிருந்தா ஏன் இங்கே வேலைக்கு வர போகிறோம் அப்படின்பாங்க. பவுன் 50,000 ரூபாய்க்கு. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. இது நம்மளோட வெளிநாட்டு ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க, அந்த டவுட்டு கொடுத்துங்க. நம்மளோட கடைசி சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மேடமோட சார்பாக 4வது நாளாக பிப்ரவரி 9ஆம் தேதி கொடுத்துட்ருக்கோம். நன்றி தாத்தா. மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் கிட்டத்தக்க வந்துட்டு 400 மெசேஜ் கோவிலில் கொடுக்க சொல்லி. ஏன்னா எங்கள் சுத்தமாக சாப்பாடு வரலையா. இன்றைக்கி வந்து நம்ம 270 சாப்பாடு பேக் பண்ணோம். 30 சாப்பாடு பழனிக்கு போகிறவங்க நடபாதையாக போயிட்டுருக்கவங்களுக்கு நம்ம வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டோம். மேடமோட சார்பாக நிறைய பேர் ப்ரேயர் பண்ணாங்க மேடமுக்காக. ஐயப்ப சீசனும் முடிஞ்சு போச்சு. சுத்தமாக வந்துட்டு கோவிலில் கூட்டமே இல்லை. தாத்தா நலமா? அப்படியே கோயில் வலிச்சு போட்ட மாதிரி கிடக்கு. சிங்கப்பூர் சந்திரம் மேடத்துக்கு வாழ்த்துக்கள். சோறு கொடுக்குறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்.
சாப்பாடு வந்துச்சா காலையிலேருந்து? வரல, நீ கொடுக்குறது நாங்கள் கொடுக்குறதா? சரி சரி. சாப்பிட்றதுல இப்போ தான் சாப்பாடு வந்து உங்கள் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த மாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. சிங்கப்பூர் சந்தகமாக நல்லா இருக்கணும், குடும்பத்தோட வாழ்த்துக்கள். சாதி அங்கே சங்கமேச நல்லா இருக்கணும். என்றைக்கு எப்பவும் படி அடக்குறது அளந்துக்கிட்டு. சிங்கப்பூர் சந்திரா மேடம் நல்லா இருக்கணும். இன்றைக்கும் எல்லாருக்கும் உணவு வழங்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. சிங்கப்பூர் சந்திரா மேடமுக்கு செய்கிற உதவிகள் நல்லா இருக்கணுமா, மேடம் எல்லாரும் துணிமணி எல்லாம் கொடுத்து நல்லா இருக்கணும். சிந்தாமாவுக்கு உணவு கொடுத்ததுக்கு துணிமணி கொடுத்தது நம்ம நன்றி, வாழ்த்து. தண்ணி இல்லையா? விக்கி கிடச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி சரி சரி. கோயிலே சுத்தமாக சாப்பாடு வரலையா? இப்போ நம்ம கொடுக்குறதா லஞ்சு. எல்லாம் தர்மம் எடுத்துகிட்டு ஒரு சாம்பார் சாதம் வாங்கி 6 பேர் 7 பேர் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவாமல் நிற்கிறாங்க. இந்த அக்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த அக்காட்ட கொடுத்துருங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். 700 கிராம் சாப்பாடு, 180 கிராம் பொரியல் வைக்கிறோம். அந்த தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. 108க்கு ஃபோன் பண்ணிட்டோம், வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ மேம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கிட்டத்தட்ட 400 மெசேஜுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து அதிகமாக எங்கள் மெசேஜ் எழுப்ப வேண்டாங்க, முன்னால் வச்சுருங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை. ஹலோ பாட்டி, நல்லா இருக்கீங்களா? 100 வயசு இருக்கணுமா? செருப்பை கழட்டி ஊட்டி வாங்குறாங்க பாருங்கள். சந்திரா மேடம் இப்பொழுது எங்களுக்கு அன்னதானம் வழங்கியுள்ளார்கள். அவர் அடிக்கடி அன்னதானம் வழங்குகிறார்கள். அவரும் அவரை சார்ந்தவர்களும் வாழ்க வளமுடன். சிங்கப்பூர் சந்திரா மேடம் அடிக்கடி அன்னதானம் செய்கிறார்கள். சிவன் அருள் உங்களுக்கு எப்போவும் வீடோடு நல்லா வாழும். சிங்கப்பூர் சந்திரா மேடம் அடிக்கடி அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க நீடோடி வாழ்கிறாங்க. அவங்க குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கும். அன்னதானம் கொடுக்குறது தான் 3 நாள் நாங்கள் சாப்பிட்றோம். நம்ம வவுசி பார்க்கில் இப்போ கொடுத்துட்ருக்கோம். 270 சாப்பாடில் இன்றைக்கி 60 சாப்பாடு வந்துட்டு தொழுநோயாளிகள் மையத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம். பழனி நடபாதை போகிறவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம். மேம் தேங்க்யூ மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களால் இத்தனை ஜீவன்கள் சாப்பிட்றாங்க. 4வது நாளாக பிப்ரவரி 9ஆம் தேதி கொடுத்துட்ருக்கோம். இங்கே ஒரு 20 சாப்பாடு வச்சுட்டு போயிடலாம். நிறைய தாத்தாக்கள் தர்மம் எடுக்க போயிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணியும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சுருக்குறோம். ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். நம்மளோட சாப்பாடை ஃபுட் இன்ஸ்பெக்ஷன்லேருந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. நம்மளோட துப்புரவு பணியாளர் பாட்டிகள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தங்கி சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே பகுதி நேரமாக துளசி வியாபாரம் பண்ணுறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு செலவு காய்க்கிறோம்.
இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணி பொட்டேட்டோ ஃப்ரை வைக்கிறோம். அந்த அண்ணன் ஏங்க சரி டார்லிங் பாய். போர்வை கொடுத்தோம்ல, தூக்கிட்டு போயிட்டாங்களா? சரி அரேஞ்ச் பண்ணுவோம். ஆ சரிங்களா? அந்த பாட்டிக்கு பிரசித்தி பெற்ற ஈரோடு சிவன் கோவில். இந்த வராரு ஏங்க, அப்படி வராரு பாருங்க. நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கொண்டுமே நம்மளுக்கு தெரியும். அதான் நம்ம 4 வருஷம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது நம்ம சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சு. கரெக்டாக பூஜை டைமில் எப்போயுமே நம்ம இங்கே சாப்பாடு கொடுத்துட்றோம். ஈரோடு மாரியம்மன் கோவில். இவங்கெல்லாம் புதுசாக இப்போ தர்மம் எடுத்து இவங்க டீம் மாதிரி சேர்ந்து இந்த பிளாஸ்டிக் இந்த பாத்திரம் இதெல்லாம் விற்கிறாங்க. வர லாபத்தை ஷேர் பண்ணிப்பாங்க. இது பயங்கரமான டிராஃபிக்கான பகுதி. எடுக்க முடிஞ்ச இடத்துல தான் நம்ம வீடியோ எடுப்போம். மற்றபடி பப்ளிக் நம்ம எந்த விதத்திலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுவோம். நைட்டு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதா? சரி நைட்டு வச்சுக்கோங்க. நைட்டு வச்சுக்கிறாரா சாப்பாடு. இன்னும் சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இவங்கெல்லாம் டிச்சு குத்தா பாதாள சாக்கடை க்ளீன் பண்ண இந்த வேலைகளுக்கு வருவாங்க. இன்னும் வேலைன்ட்டு இல்லை, எல்லா வேலைகளுக்கும். அவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு வந்துடுங்க. இங்கே அங்கே நம்ம 3 கிலோ கவரில் வந்துட்டு சாப்பாடு பேக் பண்ணுறோம். நிறைய உள்ள ஸ்பேசஸ் இருக்கும். இந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போது தான் சாப்பாடு வந்து நீண்ட நேரம் ஆனாலும் கெட்டு போக மாட்டேங்குது. ரொம்ப இறுக்கமாக டைட்டாக வந்துட்டு 1 கிலோ கவரில் 1.5 கிலோ கவரில் பேக் பண்ணோம்னா கெட்டு போயிடும். பாட்டி எங்க தனியாக உட்காந்துருக்கீங்க தாத்தா? தனிமை. நம்ம வண்டி வந்ததுமே தெரியும் அவங்களுக்கு. அந்த அண்ணன் படுத்துருக்காரு பாருங்க.
சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க கூட இருக்கவங்களுக்கும் சேர்த்து வாங்கி வச்சுருவாங்க. கையெல்லாம் அவருக்கு அப்படி நடுங்குது. உங்களால் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்குது. கடவுள் எல்லா சந்தோஷங்களையும் எல்லா புண்ணியங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும். சரியான வெயில், பனி கலந்த வெயில் அடிக்குது. இந்த தாத்தா கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எங்க இன்னொன்று கேட்குறாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? பிப்ரவரி 10ஆம் தேதி நம்ம மேடமோட சார்பாக 5வது நாள் கொடுக்குறோம். நாளைக்கு வந்து தைப்பூசம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கோயிலில் நல்ல கூட்டம். இவங்களுக்கு சாப்பாடே வரதில்லை. கோயில் வளாகத்துலேருந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த ஐயா இன்றைக்கி நம்ம ஈரோடு சைடு ஃபுல்லாக சர்க்கிளில் தான் கொடுக்கணும்னு நினச்சோம். சரி, கோவிலேருந்து கண்டினியூஸாக ஃபோனு. தாத்தா நல்லா இருக்கீங்களா? அம்மா தாத்தாக்கு 2 வாங்கி கொடுத்துரு. நாளைக்கு எல்லா கோயிலிலும் பயங்கர விசேஷமாக இருக்கும். மேம் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி 260 சாப்பாடு நம்ம பேக் பண்ணோம். 60 சாப்பாடு வந்து தொழுநோயாளிகள் மையத்துக்கு கொடுத்துட்டோம். மீதி 190 சாப்பாடு வீடற்ற நபர்களுக்கும். 20 சாப்பாடு ஓம் சக்தி பெண்களுக்கு கொடுத்தோம். நடபாதையாக போயிட்டுருக்காங்க. நல்ல கூட்டம். இங்கேயே நிறைய பேர் இன்றைக்கி கோயிலில் தங்குவாங்க. தங்கி நாளைக்கு தைப்பூசத்துக்கு நாளைக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்புவாங்க. இங்கே உள்ள ஹோட்டல்லையுமே இவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கிடைக்கல. ஏன்னா பக்தர்களே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டிமாண்டாக இருக்குது. காலையிலேருந்து கார் பார்க்கிங் வெளியில் வரைக்குமே நிற்கிது. சரி, அதனால் இவங்களுக்கு சாப்பாடுக்கு கஷ்டம் அப்படிங்கிறனால கோயில் வளாகத்துலேருந்து சொன்னாங்க. அப்போ அந்த சமூக சேவகர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட சொன்னாங்க. நம்ம யார்கிட்டையுமே பேசலை, எல்லாருமே பேசணும் சொன்னாங்க. ஏன்னா பயங்கர டிராஃபிக்கு, நம்ம வண்டி வெளியில் நின்றுட்டுருக்கு. அதனால் டக்குன்னு கொடுத்துட்டு ஓடிட்டுருக்கோம். ஐயா நல்லா இருக்குமா? உட்காந்தே வாங்க ஒன்றும் பிரச்சனை. ஆமாம், நான் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கேன். ஆமாம், உங்களை தான் 10 நாளாக காணும். எப்படி கரெக்டாக யார் எந்த இடத்துல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாம், சிங்கப்பூர் சந்திரா மேடம்ங்களா? ஆமாம், அவங்களே தான் சாப்பாடு தராங்க 5வது நாளாக. சிங்கப்பூர் சந்திரா மேடம், நாங்கள் சாப்பாட்டுக்கு 4-5 நாள் இல்லாத கஷ்டப்பட்டோம். ஏதோ உங்கள் தயவுனால எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வேளை உணவு கிடச்சிது. ரொம்ப நன்றி. 4-5 நாளாவே சுத்தமாக வரல சாப்பாடு. வரல. சரிங்க சரி. சாப்பாடு இல்லாமல் 2 பேர் இறந்துருக்காங்க மயக்கம் போட்டு விழுந்து. மேம், இந்த புண்ணியங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரணுன்ட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். தாத்தாக்குமே இவருக்குமே உடம்பு சரியில்லை ரொம்ப. தயவுசெய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேற்று 2 பேர் இறந்துட்டாங்க, இன்றைக்கி காலையில் 3 பேர் இறந்துட்டாங்க.
எல்லாமே பசி மயக்கத்தினால தான், எழுந்திரிச்சு நடக்க முடியல, அப்படியே வந்துட்டு பசியிலே இறந்துடுறாங்க. நல்லா இருக்கீங்களா? பிப்ரவரி 10ஆம் தேதி மேடமோட சார்பாக 5ஆவது நாள் கொடுக்குறோம். மேம் தேங்க்யூ மேம், உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு லவ் யூ. நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கோயிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஃபோனு, நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈரோடு சர்க்கிளில் ஃபுல்லாக தான் கொடுக்கணும்னு நினச்சோம். சரி, நிறைய ஃபோனு நம்மளோட இது ஃப்ரெண்ட்ஸுமே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க. நாளைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இங்கே இன்றைக்கி தங்குவாங்கங்க. இன்றைக்கி நல்ல நாள், பிரதோஷம். மேடமோட பேரில் உள்ள அர்ச்சனை பண்ணியாச்சு. உள்ளே வர பக்தர்களுக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லி நம்ம ஒரு 30 சாப்பாடு கொடுத்துருக்குறோம். தொழுநோயாளிகள் மையத்துக்கு 60 சாப்பாடு கொடுத்தாச்சு. 260 சாப்பாடு பேக் பண்ணோம். அந்த பாட்டி பின்னால் உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்காங்க. அவங்க பொண்ணு தான், வாய் பேசாமல் இருப்பாங்கள்ல, அவங்க தான். நிறைய பேர் பேசணும்னு கூப்பிட்றாங்க. நம்ம டக்கு தான் கொடுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா நிறைய பயங்கர டிராஃபிக் ஆகுது. முன்னால் நம்ம வண்டியை நிப்பாட்டி இருக்கிறோம். அந்த ஐயாவுக்கு போய் கொடுத்துருவாங்க டக்குன்னு. கோயில் உள்ளேருந்து வெளியில் வரைக்குமே 1.5 கிலோமீட்டர் வரைக்குமே பார்க்கிங் இருக்குது. லட்சுமி நகர் பாலத்துக்கு அடியில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். கோவிலில் கொடுத்துட்டு லட்சுமி நகர் பாலத்துக்கு அடியில் வந்துட்டோம். இங்கேயும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் நம்மளுக்கு போட்டிருந்தாங்க. பாலத்துக்கு அடியில் கொடுக்க சொன்னது வந்து போலீஸார். இந்த குட்டியை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாலத்துக்கு அடியில் தான் டெலிவரி நடந்துச்சு. இந்த பொண்ணு தான் அவங்க அம்மா. அந்த அன்றைக்கி நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம். அங்கே அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரமாக நல்லா வளர்ந்துட்டா குழந்த. நிறைய தாத்தாக்கள் பழனி போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பிரதோஷம், நாளைக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நடக்க முடியாத தாத்தாக்கள்லாம் அங்கங்கே இருக்கிறாங்க. மேம் தேங்க்யூ மேம், ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி காலையில் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனுக்கு 4 சாப்பாடு கொடுத்தோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்ரிதிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 700 கிராம் சாப்பாடு, 150 கிராம் பொரியல், இல்லை ஓகேவா? கலவை சாதம். கவர்மெண்ட் நம்மளுக்கு சொல்லியிருக்குது 2 கிலோ சில்வர் பாயில் கவர், நம்ம 3 கிலோ கவர் யூஸ் பண்ணுறோம். நிறைய உள்ள ஸ்பேசியஸ் இருந்தால் ஃபுட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எத்தனை கேட்டாலும் சாப்பாடு கொடுத்துருவோம். மறு வேலைக்கு வச்சுப்பாங்க. சாப்பாடு ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. துப்புரவு பணியாளர்கள் வந்துட்டு ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் சொல்லிடுவாங்க இன்ஃபர்மேஷன். சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா. இவங்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தங்கி துளசி வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் வெளியூர் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்து வராங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போவாங்க. இவங்களோட ஏரியாக்குள்ளே நம்ம ஒரு நாள் பார்க்க போயிருந்தோம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிங்கப்பூர்லேருந்து தராங்க சந்திரா மேடம். மாரியம்மன் கோவில்.
சாப்பாடு வாங்கிக்கோங்க. இது நசியனூருங்கிற ஒரு பகுதியில் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாருமே இங்கேயே தான் தங்கியிருக்கிறாங்க. கிடைக்கிற வேலை எல்லா வேலைகளுக்குமே வருவாங்க. நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் மேடமோட 3வது நாள் சாப்பாடு கொடுக்கும்போதே சொன்னாங்க, வைங்க தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்தில் அப்படியே வச்சுருங்க. வர முடியல, கொஞ்சம் தூரம் நசியனூருங்கிறது நம்மளுக்கு. வாங்க வாங்க வாங்க, இருக்கு சாப்பாடுலாம் இருக்குது. கிழவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. நம்மளுக்கு இது 3வது நாளே சொன்னாங்க, அப்போ வர முடியல. அந்த சைடே இப்போ நிறைய இடங்களில் வெயில் டைமுக்கு எங்கேயுமே சாப்பாடு வரதில்லை. மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? குளிக்க போயிருக்காங்களா? இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நம்மக்கிட்ட சொன்னாங்க. போலீஸாரும் சொன்னாங்க, சமூக ஆர்வலர்கள் அவங்களும் சொன்னாங்க. சரிங்க ஐயா, சரிங்க. ஒரு 20 சாப்பாடு கொடுத்துருங்க.